தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்தி தான் அந்த கிழவியுடைய பேரன் அப்படின்றத நிரூபிக்கணும்னு சொல்லி சந்திராவும் என்னென்னவோ பிளான் போடுறாங்க. ஆனால் அந்த பிளான் எல்லாத்தையும் முறியடிச்சிட்டு அந்த வீட்டில் தொடர்ந்து இருந்துட்டு இருக்காரு. உண்மையும் தெரியாமல் பார்த்துட்ருக்காரு கார்த்தி. சந்திரா ஒரு பக்கம் பிளான் பண்ண அதை தடுக்க கார்த்திக் அண்டு மயில் வாகனம் ரேவதி இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ண இப்படி தான் எபிசோட் நகர்வு ஒவ்வொரு நாளும் போயிட்டுருக்கு. இப்போது சந்திரா பார்த்திங்கன்னா அந்த கோவில் விஷயத்தில் கார்த்தியை எப்படியாவது மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை போட்டிருப்பாங்க. அதை ரேவதி தான் தடுத்து நிறுத்தி அந்த கோவில் அவங்களுக்கே சொந்தம் அப்படின்ற மாதிரி பத்திரத்தை ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. சரி, இந்த ஃபோன் கால் பண்ணது யார் அப்படின்றத கார்த்திக் கண்டுபிடிக்கிறாரு. அது ரேவதி தான் அப்படின்றத கண்டுபிடிச்சி ரேவதி கிட்டே போய் கேட்கும்போது, நீ பாட்டியுடைய பேரன் அப்படின்றது எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொன்னதுமே அது கார்த்திக்கு அதிர்ச்சியாக இருந்தாலும் எப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அபிராமி அத்தைக்கு நீ கொல்லி போடும்போது நான் அதை பார்த்தேன், எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, சந்திராவை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் மயில் வாகனம் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளானை போடுறாங்க. அதாவது சிவனாண்டி டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காதா ஒரு பத்திரம் வீட்டுக்கு வருது. அதை ரோகிணி சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே சந்திரா செம ஷாக் ஆகுறாங்க. இதுதாங்க லாஸ்ட் எபிசோட். சரி, ப்ரொமோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிவோர்ஸ் நோட்டீஸை வச்சு கார்த்திக் மயில் வாகனம் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளானை போடுறாங்க. மயில் வாகனம் சொல்கிறது அவர் செய்ததும் ஒரு வகையில் நல்லத்துக்கு தான், பேசாமல் அவரை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அத்தைக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு மயில் வாகனம் சொல்ல, கார்த்தி தனக்கு எதுவும் தெரியாத மாதிரி சைலண்ட்டாக நின்றுட்டுருக்காரு. அதை பார்த்த சந்திரா, ஆகா விட்டா இவங்களே நம்ம 2 பேரையும் பிரிச்சுருவாங்க போல், சும்மா விடக்கூடாது, இதுக்கு ஏதாவது நம்ம பிளான் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு பிளானை தீட்ட சந்திரா ரெடி ஆகிட்டாங்க. ஸோ என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட அந்த ப்ரொமோவையும் கொடுத்துருக்காங்க. சரி, அப்படி என்ன தான் நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வையும் கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ப்ரொமோ பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.